கண்டிப்பா எனக்கு மீட்டிங் இருக்கு, டிராப் பண்ண முடியாதுன்னு தெளிவா சொன்னாரே, அதுதான். அததான் நம்ம முந்தின நாள் ரூடான ரெஸ்பான்ஸ்னு நினைச்சிட்டு இருந்தோம். இதனாலதான் சொல்றாங்க, எப்படி ஓகே நான் செய்யறேன்னு சொல்றது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோ, அது மாதிரி முடியாத நேரங்கள்ல முடியாது, என்னால இப்ப செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதும் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு. அடுத்தவங்க நமக்கு முடியாதுன்னு சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேட்டுக்கு நாம வந்தாதான் நம்மளால ஒருத்தவங்க கிட்ட முடியாதுன்னு தைரியமா சொல்லவே முடியும். இப்போ நம்ம மைண்ட் செட்டை மாத்தியாச்சு, ஆனாலும் நம்ம மனசுல ஒரு தயக்கம் இருக்கும். அது எப்படி முகத்துல அடிச்ச மாதிரி நோ சொல்றதுன்னு. அப்படி சொன்னா கஷ்டமா இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு. கரெக்ட் தான், முகத்துல அடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது, ஆனா பாலிஷ்டான வேலை சொல்லலாம்ல. அந்த மாதிரி பாலிஷ்டா எப்படி முடியாதுன்னு சொல்றதுக்கு ஆத்தர் 3 டிப்ஸ் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. அந்த 3 டிப்ஸை இப்ப பார்க்கலாம். டிப் நம்பர் 1, முடியாது அப்படின்னு மொட்டையா சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி சேர்த்து சொல்றது. ஒருத்தவங்க நம்ம கிட்ட உதவி கேட்கும் போது இல்ல நான் பண்ண மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன மதிச்சு உதவி கேட்டதுக்கு நான் செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்ன பண்றது என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, என்னால செய்ய முடியல அப்படின்னு பாலிஷ்டா சொல்றது. பட் நம்மளோட சென்டென்ஸ் கிளியரா இருக்கணும். வழ வழ குழ குழன்னு பேசினா நம்ம முடியும்னு சொல்றோமா இல்ல முடியாது